ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மதராசி கப்பல். ஸோ இன்றைக்கி காலையிலே 6 மணி 7 மணிக்கு எழுப்பி விட்டு ஃபஸ்ட்டு சீட்டில் மாற்ற கூப்பிட்டு வந்திருக்காங்க. வாயில் இப்படி புக வர ஆரம்பிச்சிச்சுன்னா த ரியல் வின்டர் ஹஸ் ஸ்டார்டட். ஸோ நார்த் இந்தியாவில் வந்து ஜனவரி ஒரு 15 நாள் 20 நாள் தான் எக்ஸ்ட்ரீம் வின்டர் இருக்கும். -3 டிகிரி 3 டிகிரி 2 டிகிரி வரைக்கும் போகும். ஸோ அதில் நாங்கள் சீக்கிரமாக குளிச்சுட்டு கிளம்பி வந்திருக்கோம். நான், அம்மா, அதுக்கப்புறம் என்னோடய குழந்தை, நாங்கள் 3 பேர் தான் வந்திருக்கோம். கோமலுக்கு உடம்பு சரியில்லை. ஸோ நாங்கள் மட்டும் வந்திருக்கோம். டக்குன்னு இங்கே தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல் டே வந்து வின்டரில் நாங்கள் எப்படி சர்வைவ் பண்ணுறோம், என்ன பண்ணுவோம், என்ன சாப்பிடுவோன்றது காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ வின்டரில் எது ஒரு பிரச்சனை, குழந்தைய கூட்டிகிட்டு வர எப்படி தூக்கத்தில் ஆடிட்டு இருக்கா பாருங்க. ஸோ இந்த துணி வந்து ரெண்டு துணி போட்டிருக்காங்க அம்மா. அதனால் நல்லா சூடாகிட்டு தூங்க போகிறான் இவன், பயங்கரமாக தூக்கம் வருது. ஸோ இந்த இடத்துல அம்மா வந்து இது போட்டுட்ருக்காங்க, தீபம் போட்டுட்ருக்காங்க. இவன் தூங்கிட்டே தான் இருக்கேன், என்னை வீணாக கூப்பிட்டு வந்துட்டோம் நாங்கள். நல்லா சூடாகிட்டு அம்மா இதில் மடியில் படுத்துட்டேன். தேவு எந்திரிக்க, நல்லா தூங்கிட்டு இருக்கேன். கோயிலுக்கு வந்து போயிட்டு வந்தாச்சு. கோயிலுக்கு போயிட்டு வந்தோன்னே ஃபஸ்ட்டு எடுத்து கை கால் எல்லாமே சில்லுன்னு ஆயிடுச்சு. நான் வந்து சரி கம்மி குளிர் இருக்கும்னு நினச்சேன். சரியான குளிர் இருந்தது, காற்று பயங்கரமாக இருந்தது பைக் மேலே. ஸோ நார்த் இந்தியாவில் சர்வைவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். மோனியோட குழந்தை வந்திருக்கு. அப்பா எப்படி துணி போட்டு உக்காந்துட்டு இருக்காரு. எங்கள் அண்ணன் எப்படி படுத்துட்டு இருக்கான், இன்னும் குளிக்க கூட இல்லை, சாப்பிட்டான் அவன். ஸோ இதுதான் நம்மளோட கோயில். அதுக்கப்புறம் கோமல் வந்து வின்டருக்குன்னு சர்வைவல் பார்த்தீங்க. வின்டர் சர்வைவலில் எப்போவுமே ரைஸ் சாப்பிட மாட்டாங்க. ஆக்சுவலாக நான் வந்து ரொம்ப நாள் அங்கே இருந்ததுனால எனக்கு 1 டைம் ரைஸ் கன்ஃபார்மாக வேணும், இல்லைனா எனக்கு உடம்பு ஃபுல்லாக ஹீட் ஆகிடும். ஸோ ஆனால் வின்டருன்றதுனாலே நான் வந்து பராட்டா சாப்பிடுவேன். ஸோ இன்றைக்கி வந்து பராட்டா தான் செஞ்சுருக்காங்க. கூட லஸ்ஸி வந்து நிறைய இருக்கும், நெய் கீ வந்து அதிகமாக போடுவாங்க எல்லா இடத்துலையும். கிச்சடினா கீ, அதுக்கப்புறம் பராட்டா, அதுக்கப்புறம் சும்மா சப்பாத்தி சாப்பிட்னா கூட கீ போட்டு தான் சாப்பிடுவாங்க. ஏன்னா கீ வந்து உங்களோட டைஜஷனை வந்து ஸ்லோ பண்ணாது, அதை வந்து ஹெல்த்தி ஆக்கும். ஆனால் லிமிட்டில் சாப்பிடணும். குளிச்சிட்டியா கோமல்? குளிச்சிட்டியா? இதெல்லாம் புரியுது பார்த்தியா, ஆரம்பிச்சிட்டான் அவன், ட்ரைனிங்கில் இருக்கான். என்ன செய்கிற? கோபி பராட்டா. ஸோ கோபி பராட்டா செஞ்சுட்டு இருக்கேன் எனக்காக. நான் வந்து ஆலு பராட்டா அதிகமாக சாப்பிட மாட்டேன். அம்மா வந்து ஆலு பராட்டா செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ அதை நான் ரொம்ப கம்மியாக சாப்பிடுவேன், அதனால் அவன் வந்து எனக்காக தனியாக கோபி பரோட்டா செஞ்சிட்ருக்கேன். ஸோ மணி இப்போ வந்து 10:15. நம்ம கோபி பரோட்டா ரெடி. கூட பிக்கிள் வச்சுருக்கேன், தயிர் இருக்குது, அதுக்கப்புறம் லஸ்ஸி. இங்கே விற்கிறவன் வந்து டெய்லி வருவான், 10 ரூபா 1 லிட்டர் தருவான் லஸ்ஸி. ஸோ அதை வாங்கி வச்சுருவாங்க, 1 லிட்டர் 2 லிட்டர் 1.5 லிட்டர், யார் எத்தனை பேர் இருக்காங்களோ வீட்டில். ஏன்னா அவன் வரது கொஞ்சம் லேட்டாக வருவான். அந்த டைமில் யார் யார் இருக்காங்களோ வீட்டில் அதுக்கேற்ற மாதிரி வாங்கி வச்சுருவாங்க. காலிஃப்ளவர் பரோட்டா செய்கிறேன். எப்படிப்பா செய்கிறேன்? पहले कद्दूकस करो गोभी को. टेल इन तमिल. ओह सॉरी, तमिल தெரியா? பூக்கோஸ். பூக்கோஸ் எடுத்துட்டு அதை குட்டியாக கிரேட் பண்ணணும். கிரேட் பண்ணுங்க. பூக்கோஸை ஃப்ரை பண்ணிட்டு பூக்கோஸை ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்? நான் சொல்றதே சொல்றேன் பாரு, பேர் கேக்குறேன். फिर उसमें सारे मसाले डाले. என்னென்ன போட்ட? काली मिर्च का पाउडर, धनिया पाउडर, धनिया, नमक, दैट्स इट. and मिक्स मसाला डाला था. அந்த மசாலா போட்டு இது வந்து டோக்குள்ள வந்து வச்சுட்டான். இது பெருசாக்கிட்டு और आटे के अंदर नमक, मिर्च, जीरा. இந்த டோக்குள்ள வந்து எல்லாம் போட்டுருக்காங்க, உப்பு, மிளகா. अब ये बताओ खाने में कैसे लगी? சாப்பிட்றது நல்லா இல்லைப்பா. ओह थैंक यू. டேய் நல்லா இல்லைன்னு சொல்கிறேன். स्वाद कौन ही देने को मजा. ஸோ
வீட்டில் கஷ்டப்பட்டு ஃபர்ஸ்ட் வந்து இது சொல்லி ஆலு பரோட்டா செஞ்சிருந்தாங்க அவங்க. Then why அதை you நான் tell them சாப்பிடல. recipe of gobi paratha? जब आपको न लगे அது யார் வந்து நல்லா செய்ய தெரியுதோ அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுப்பாங்க. இது என்னது? आलू पराठा. ஆலு பரோட்டா யாருக்கு செய்யற? कैसे बन யாருக்கு செய்யற? கிஸ் खातर बनावे? how for sabrissi we are two states. ஸோ நம்ம சவுத் இந்தியன் ஃப்ரெண்ட் சோறு கொடுங்கடா நட்பு. பசிக்குதுடா, மணி 10:30 ஆச்சுடா. அது போய் எப்படி ஜல்தி கரோ கோமல் ஜி मुझे भूख लग रही है. நான் எவ்வளோ நல்லா ஹிந்தி பேசுறேன், அந்த பொண்ணு ட்ரையே பண்ண மாட்டேங்குது. தமிழும் பேச தெரியாது, ஹிந்தி ஒழுங்கா பேச தெரியாது, ஹரியானியும் அரைக்குறையா தான் வரணும். அப்போ நான் எங்கே போகிறது? மாம்ஸ் இப்போதான் வந்து 15 டேஸ், இந்த 15 டேஸ் தான் வந்து மோசமாக இருக்கும் வின்டர். நீ என்ன யோசிக்கிற? இதுக்கு முன்னாடி இருந்த 15 டேஸே நான் இந்த ஜாக்கெட் போட்டு சுத்திட்டு இருந்தேன். இப்போ இதுக்கப்புறம் இருக்கிற 15 டேஸ் கொடூரமா இருக்கணும். இன்னொரு -5 டிகிரி ஜாக்கெட் இருக்கு டெக்கத்துல வாங்க, அதையும் போட்டு இக்லூல இருக்கிற மாதிரி இருக்க வேண்டியதுதான். இங்கே தான் நாங்கள் இருக்கோம். இங்கே மோனி வந்து அவங்க வந்து இந்த வீட்டில் இருக்காங்க. இதுதான் தியான்சி கேசல், மோனி அண்ட் சபரி. என்னடா புகையா ஆக்கி வச்சிருக்கீங்க? ஏடா புகையா இருக்கு வீடு ஃபுல்லா. ஏற்கனவே வீடு அங்க வெளியவே புகை நிறைய இருக்கு. பாத்தியா தல எப்படி இருக்க? எப்படி இருக்க? கேவலமா இருக்கதா நீ காட்டியா அதுக்கு தானே டப்புன்னு வந்த. நான் நினைச்சு செய்வான் குளிச்சிருவான் நினைச்சிட்டு பயந்துட்டே நான் சீக்கிரமா ஓடியாந்தேன். இசூல இப்போ ஐஸ் விழுந்துட்டு இருக்கு பயங்கரமா. அதான் சரி ஸ்னோ விழுந்துட்டு இருக்கு. நானும் ஐஸ் சொல்லிட்டு மாம்ச தலை பாத்தியா நீ? அது நான் பார்க்கல. அவலாஞ்சும் வந்திருக்கு சிசூல. மோசமா இருக்கு அது. இன்னைக்கு தான் வெயிலே வந்திருக்கு ஆக்சுவலா, இல்லைன்னா பனி பயங்கரமா இருக்கும். மணி வந்து 1:30 1:40 இப்படிதான் அங்க மதியம் வந்து எல்லாருமே உட்காந்துட்டு. இது என்னதுப்பா இது? வேர்க்கடலை சாப்பிட்டுட்டு போய் இதில் உடச்சி இது வந்து உடம்புக்கு ஹீட்டு தரும், ப்ளஸ் வயிறுக்கும் ஹீட்டு தரும். சில நேரத்துக்கு மூத்திரம் கூட போக முடியாத ஆக்கிடும். ஸோ அதிகமாக சாப்பிடாம இதை ஒரு 10 எண்ணெய் சாப்பிட்டா மட்டும் ப்ரோட்டீனு சூடு என்ன உடம்புக்கு சூடு தேவை இருக்கோ அது கிடைக்கும். ஸோ ஃபுல் டே சாப்பாடு ரொட்டீன்லாம் பார்த்துட்டிங்க. ஆனால் விட்டமின் டியும் கன்ஃபார்மாக வேணும். வெயில் வந்து சுத்தமாக வராது எங்களுக்கு. அதனால் நாங்கள் இருக்கிற ஃப்ளாட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் இப்படி முன்னாடி அடைச்சிட்ருக்கு எல்லாமே.